யாருடன் தேமுதிக கூட்டணி என்பது குறித்து வெளியே தவறான தகவல் பரவுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக திமுக என இரண்டு பக்கமும் தேமுதிக பேசி வருகிறது என்பதில் உண்மை இல்லை எனவும் விளக்கமளித்தார். நேற்று நயினார் நாகேந்திரன் சொன்னது கேட்டீங்களா? அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை கேட்டீங்களா? அண்ணன் எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீங்களா? அதே போல பாஜகவின் தலைமையில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன், அவர் சொன்னதையும் நீங்க கேட்டீங்க. அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்க கேட்டிருக்கீங்க. அதே போல திமுகவில் அமைச்சர் ஏவாவேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்க தான் எடுத்து போட்டிருக்கீங்க. எனவே அவங்க 3 பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது, பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தியை யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு நான் சொல்றதை விட அதுக்கு உரியவர்களே அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் அண்ணன் எடப்பாடியார், சகோதரர் நயினார் நாகேந்திரன், அதே போல அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த கொஸ்டினை திருப்பி எங்க கிட்ட கேட்காதீங்க. எங்க மாவட்ட செயலாளர்கள், எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நாள்ல உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.